வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கிரைம் படத்தை விட வேற லெவல் ட்விஸ்ட்டு. சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவர் கைது செய்யப்பட்டவரா இல்லையா? இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் சைஃப் அலி கானை சில நாட்களுக்கு முன்பு நள்ளிரவில் அவரது வீட்டில் வைத்து ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார். அதனையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சைஃப் அலி கானுக்கு அறுவை சிகிச்சையும் மற்ற சிகிச்சைகளும் செய்யப்பட்டது. நலமுடன் வீடு திரும்பிய அவர் தற்போது ஓய்வில் இருக்கிறார். இதற்கிடையே அவரை கத்தியால் குத்திய விஜயதாஸ் என்பவர்தான் என்று சொல்லி அவர் காவல்துறையினர் கைது செய்த சூழல் திடுக்கிடும் தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது. பாலிவுட்டில் ஃபேமஸான நடிகரில் ஒருவர்தான் சைஃப் அலி கான். அவர் முதல்ல ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவரை விவாகரத்து செய்து 10 வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்த அவருக்கு சாரா அலி கான் பிறந்தாங்க. அவருடன் பாலிவுட் இப்போது குறிப்பிடத்தக்க நடிகைகளில் ஒருவராக இருக்கவங்க தான் முதல் மனைவி பிரிந்த சைஃப் அலி கான். அடுத்ததாக நடிகை கரீனா கபூரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறாங்க. இந்த நிலையில் கரீனா கபூரும் சைஃப் அலி கானும் தனது மகன்களுடன் மும்பையில் பந்த்ராவில் இருக்கும் தங்களது சொகுசு பங்களாவில் வாழ்ந்து வராங்க. நிம்மதியாக வாழ்க்கை நகர்த்தி கொண்டிருந்த அவர்கள் கடந்த வாரம் பெரும் விபரீதம் நடந்துள்ளது. அவரது பங்களாவுக்கு ஒருவர் நள்ளிரவில் திருடுவதற்காக வந்திருக்காரு. அப்போது அவரை கவனித்து கொண்ட காவலாளி அவரிடம் யார் என்று விசாரித்தாங்க. அந்த சத்தத்தை கேட்ட சைஃப் அலி கான் வெளியே வந்து அந்த திருடனை தடுத்து நிறுத்த முயற்சித்த போது கத்தியால் குத்தப்பட்டிருக்காரு. மொத்தம் 6 இடங்களுக்கு அவர் கத்தி குத்து விழுந்திருக்கிறது. பிறகு இரத்த வெள்ளத்தோடு ஒரு ஆட்டோவில் அருகில் இருக்கும் லீலாவதி மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆனார். அங்கு அவருக்கு நரம்பியல் மற்றும் மருத்துவ அறுவை சிகிச்சை செய்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி அவர் கழுத்தில் காயம் கொஞ்சம் பலமாக இருந்ததாகவும் மருத்துவர்கள் ஒருவர் தெரிவித்திருக்காங்க. ஒரு வழியாக அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் முடிந்து நார்மல் வாழ்வுக்கு மாட்டியிருந்த செய்தியும் இணையதளத்தில் அவங்க அபிஷாக வெளியிட்டிருந்தாங்க. சில நாட்களுக்காக மருத்துவமனையில் இருந்த அவர் சமீபத்தில் வீடு திரும்பினார். வீட்டுக்கு வந்த அவரை காண்பதற்கு ரசிகர்கள் கூடியிருந்தாங்க. அவர்களை பார்த்து கைகளை அசைத்துவிட்டு உள்ளே சென்றார். தற்போது வீட்டில் முழு ஓய்வில் இருக்காங்க. சைஃப் அலி கான் நலமாக வீடு திரும்பியது அவர் ரசிகரிடையும் பாலிவுட் திரையுடன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே அவரை கத்தியால் குத்தியவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தாங்க. காவல்துறை நடத்திய தேடுதல் வேட்டையில் மும்பையில் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு பின்னால் வைத்திருந்த விஜயதாஸ் என்பவரை கைது செய்த போலீசார் இவர் சைஃபை கத்தியால் குத்தினார் என்ற காவல்துறையினர் கூறினாங்க. ஆனால் தற்போது இந்த விவகாரத்தில் புதிய ட்விஸ்டாக நடந்திருப்பது, அதாவது விஜயதாஸின் கைரேகையும் சைஃப் அலி கான் வீட்டில் இருந்த கைரேகையும் ஒத்துப்போகவே கிடையாது என்று தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது. இதனை கேள்விப்பட்ட ரசிகர்கள் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளியை கைது செய்யவில்லையா என்ற கேள்விகள் எழுப்பி வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.